ஹாய், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிபியில் சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப 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 ஈஸியான ரெசிபி இது. வாங்க செய்முறையை பார்க்கலாம். இன்றைக்கி சின்ன கப்பில் பச்சரிசி எடுத்திருக்கேன், ஒரு கப்பு. அதே கப்பில் 3/4 கப்பு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதை கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் குக்கரில் மாற்றிக்கிறேன். எந்த கப்பில் அரிசி எழுதனோ அதே கப்பில் ஒரு 5 கப் தண்ணி விட்டு சேர்த்துருக்கேன். பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டேன். இதை நான் வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நான் எந்த கப்பில் எழுதனோ அதே கப்பில் 2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இதை வடிகட்டிக்கலாம். இப்போது நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறதுல நான் வடிகட்டிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதித்த உடனே நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். வடிகட்டிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கெட்டியாகிடும். இப்போது நம்ம ஒரு ஸ்பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இது வறுபடணும். நான் லோ ஃப்ளேம்லேயே தான் வறுத்துருக்கேன். நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து மாற்றிக்கிறேன். முந்திரி பருப்பும் லோ ஃப்ளேம்லேயே வறுக்கிறேன். தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து இதுலேயும் லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். நான் இதையும் சேர்த்து அந்த சக்கரை பொங்கலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது 2 ஸ்பூன் ஏலக்காய் போட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இது கொஞ்சம் ஆறினதோட கெட்டியாகிடும். சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. சமையல் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாம். இன்றைக்கி சுவையான பொங்கல் ரெடி, சக்கரை பொங்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ்.